கிராமத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். நாங்கள் விஜயை பார்க்கறதுக்காக வந்தோம். இங்கே அவரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், எக்ஸைட்மெண்ட்டாக ஆயிடுச்சு. எங்களால் சொல்ல முடியல வார்த்தை. அவர் வரும்போது ரொம்ப சைலண்டாக வந்தார். ஆனால் அவர் பேசின பேச்செல்லாம் அப்படியே ரொம்ப அதிரடியாக இருந்தது. அவர் பார்க்கறதா சைலண்ட், ஆனால் பேச்செல்லாம் பயங்கரமாக இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி இது பண்ணுவாரோன்னு தெரியாது. ஆனால் அரசியலை விட அவர் மக்களுக்காக தான் வந்திருக்காரு. எப்படி சொல்றது, மக்கள் தான் முக்கியம், என் மக்களுக்காக தான் நான் எல்லாமே பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி வந்திருக்காரு. ஆனா கண்டிப்பா எல்லாமே நல்லதா பண்ணுவாரு. பெண்களுக்கு முதல் உரிமை கொடுப்பாரு. ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே நான் சொல்றேன், அவருக்கு கண்டிப்பா ஓட் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா நம்ம அடுத்த இதுல வந்து அவர் தான் தலைவரா வரணும். அத நான் இறைவனை பார்த்துக்கிறேன். கண்டிப்பா வருவாரு. அதுக்கு நாங்க முழு ஆதரவு கொடுப்போம். சார், அந்த துயரம் வந்து அவரா ஏற்படுத்தல. அது வந்து சில இதுவால தான் நடந்திருக்கு. அது எல்லாருக்குமே தெரியும். அதை வெளிப்படையெல்லாம் பப்ளிக்காவே சொல்றோம். அது எல்லாரும் பண்ண சூழ்ச்சியால தான் நடந்தது. அவர் ஒன்றும் ப்ராப்ளம் எதுவும், அவரால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா அதெல்லாம் கொஞ்சம் மன உளைச்சலா இருந்திருப்பாரு. ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அவர் எல்லாம் நார்மல் பர்சனா ஆயிட்டாரு. நல்லாவும் இருக்காரு, நல்லாவும் பேசுறாரு. எல்லாருக்கும் பழைய மாதிரி எல்லாத்தையும் நான் அதுல இருந்து மீண்டு வந்த எல்லாத்தையும் நான் கரெக்டா செய்வேன். இதுக்கப்புறம் எந்த பாதிப்பும் வராத மாதிரி நான் பார்த்துப்பேன்ற ஒரு மன தைரியத்தோட அவர் இருக்காரு. நம்பிக்கை இருக்கு அவருக்கு. பேச்சுங்களா சார், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உண்மையா இருக்கணும். யாரையும் வந்து எப்படி சொல்றது, கொள்ளை அடிக்கிறது, இந்த அடுத்தவங்களோட இது பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. நான் மக்களுக்காக மட்டும் தான் உழைக்கிறேன், ஊழலற்ற ஆட்சியை தான் நான் கொண்டு வருவேன்ற ஒரு இதுல இருக்காரு. அதனால எந்த ஒரு இதுவும் கிடையாது. இந்த இதுவை ஒழிச்சு நல்ல ஆட்சியை கண்டிப்பா கொண்டு வருவாரு. 2026 அதை நீங்க கண்டிப்பா காப்பாத்தலாம்.